அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் சேதமடைந்த கேபிள்கள், அதிக சுமை தாங்க முடியாத மின்மாற்றிகள் ஆகியவையே மின்தடைக்கு காரணம் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. சமீப காலமாக மின்தடை அதிகரித்து வரும் நிலையில் தற்போது சென்னையில் சேதமடைந்த கேபிள்கள் மற்றும் அதிக சுமை கொண்ட மின்தாங்கிகள் காரணமாக தற்போது மின்தடை ஏற்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மின்வெட்டுக்கு காரணமாக கேபிள்கள், அதிக சுமை தாங்க முடியாத மின்மாற்றிகள் தான் காரணம் என்று தற்போது கண்காணிப்பு குழு கண்டறிந்ததாக மின்வாரியம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னையில கடந்த சில நாட்களாகவே மின்வெட்டு என்பது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில இந்த மின்வெட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மின்வாரியம் சார்பில் துரிதமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக 120 ரோந்து வாகனங்கள் என்பது துவங்கி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகாக 77 FOC உதவி எண்கள் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இங்கு ஆய்வு செய்வதற்காக 10 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டது. அந்த 10 குழுவிற்குமே நிதி என்பதும் வழங்கப்பட்டது. உடனடியாக அங்கு ஏதேனும் அந்த மின்மாற்றிகள்ல பிரச்சனை, கேபிள் வயர்கள்ல புதைதள கேபிள் வயர்கள்ல பிரச்சனை என்றால் உடனடியாக அந்த அதிகாரிகள் சீரமைப்பதற்கான அதிகாரம் என்பதும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில இந்த மின்தடை தொடர்பாக அந்த மின்தடையை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட அந்த குழு என்பது கடந்த சில நாட்களாகவே ஆய்வு மேற்கொண்டதுல இந்த மின்தடை ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக கண்டறிந்திருப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில வாரங்களாகவே சென்னையில தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு வருவதன் காரணமாக அந்த மின்வெட்டை கட்டுப்படுத்துவதற்கும் அதனை கண்காணித்து உடனடியாக சீரமைப்பதற்குமாக அந்த 10 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டது. இந்த குழு ஆய்வு மேற்கொண்டதுல சென்னை மவுண்ட் ரோடு, வேளச்சேரி, பெரம்பூர், சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக கண்டறிந்திருக்கிறார்கள். இதுல குறிப்பாக இந்த மின்வெட்டு ஏற்படுவதற்கான காரணமாக கூறப்படுவது புதை வடிவ அந்த மின்கம்பிகள் சேதமடைந்திருப்பதும், அதிகப்படியான அந்த மின்சாரம் தேவை இருப்பதன் காரணமாக, நுகர்வோருக்கு தேவை இருப்பதன் காரணமாக அந்த மின்சாரத்தை சரியாக கையாள முடியாமல் அந்த மின் மாற்றிகள் பழுது ஏற்படுவதும் தான் காரணம் என்பதாக முதற்கட்டமாக கண்டறிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் மெட்ரோ வாட்டர் உள்ளிட்ட துறைகள் காரணமாக தொடர்ச்சியாக சாலைகள் தோன்றும் பணி, மழைநீர் வடிகால் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நிலத்தடியில் இருக்கக்கூடிய இந்த மின் கேபிள்கள் சேதமடைவதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவும் இந்த சேதமடைந்த மின் கேபிள்கள் காரணமாகவும் மின்தடை ஆங்காங்கே ஏற்படுவதாக கண்டறியப்படுகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை தற்போது சுமார் 16,582 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த புதை வடிவ மின்கம்பிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 18,092 கிலோமீட்டர் அளவிற்காக மின் கேபிள்கள் என்பது இருக்கிறது. மேல்நிலை மின் கேபிள்கள் போஸ்ட் பாரம் மூலமாக அந்த கேபிள்கள் என்பது மின்சாரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அவையும் நிலத்தடிக்குள்ளாக கொடுக்கக்கூடிய கேபிள்களாக மாற்றக்கூடிய பணிகள் என்பது ஒரு புறத்துல நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறத்துல தமிழ்நாட்டுல சென்னையில வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த மின் தேவையை விட தற்போது மின் தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்கள்ல 4000 மெகாவாட் அளவிற்காக அந்த மின் தேவை என்பது இந்த மாதங்கள்ல இருக்கும். ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையுடைய மின் தேவை என்பது 5014 மெகாவாட் அளவை கடந்திருக்கிறது. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது 14% அளவிற்காக அதிகமான மின் தேவை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படி மின் தேவை அதிகரித்திருப்பதன் காரணமாக அந்த மின் மாற்றிகளும், குறிப்பாக இந்த டிரான்ஸ்பார்மர் என்று சொல்லக்கூடிய அந்த மின் மாற்றிகளும் ஆங்காங்கே பழுது ஏற்படுகிறது. இந்த கட்டமைப்பு முழுவதுமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் ஆங்காங்கே மின்தடை என்பது ஏற்படுகிறது. அதனை சீரமைப்பதற்காகத்தான் 10 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே ரோந்து பணியில் இருக்கிறார்கள். உதவி எண் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகளிலிருந்து புகார் எண் வரும் பட்சத்தில் அங்கு சீரமைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அமருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.